சரிப்படுத்திக்கங்க. My thoughts be upon you. எங்க சிந்தனை உங்க மேல இருக்கட்டும். நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற என் சிந்தனை உங்க மேல இருக்கட்டும். வேற சிந்தனைக்க கூடாது. அப்பதான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மகிமை தரட்டும். அப்பா, இந்த நாளில் ஒரு நிமிடமும் தகப்பனே, ஒரு நிமிடமும் தகப்பனே, சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிமிடமும் உங்க நினைவுகள் இருக்கணும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அடியை மட்டும் மனசிலிருந்து பாடலாமா? இந்த அடியை மட்டும் மனசிலிருந்து பாடலாமா? ரெண்டாவது தடவை கேட்டாரா, எப்பா கொஞ்சம் வாய்ஸ் உயர்த்தி, எப்பா கடவுளை கேட்கிறாரு,
என்று கேட்டாராம். அவனுக்கு பதில் தெரியல. பாஸ்டருக்கு கோவம் வந்துச்சு. என்ன பண்ணாரா? மைக்ல கரெக்டா சவுண்ட் வந்தாரா? கேட்டவனே பயந்து குடு 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 எங்க போனானா? உள்ள அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணே அண்ணே பாஸ்டர் கடவுளை கேட்கிறாரு, எங்கிட்ட ஒழுக்கி வச்சிருந்தா சொல்லிட்டு அண்ணே. அல்லேலூயா. சிறு பிள்ளைக்கு தெரியாது கடவுளை கேட்கிறாரா. ஆமா, அதுக்கு ஒரு பக்த அழகா ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு தெரியுமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்க, உன்னையும் என்னையும் இயேசு அவர் உள்ளங்கைகளில் மறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிறாரா? உள்ளத்தில் இருக்கிறாரா? உனக்கென்று இருக்கிறாரா? உள்ளங்கையிலே உன்னை மறைந்திருக்கிறாரா? எவ்வளவு அழகான தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆராதிக்கிற நீ முழு உள்ளத்தோடு ஆராதி. விடுதலை நாயக வெற்றியை தருகிறார். உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Yeah.
போட்டு போனாலும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அனலை தாங்க முடியும். என்னதான் நீங்க ஃபயர் ஜாக்கெட்டை போட்டு போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அனலை தாங்க முடியும். அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறமா அதுவும் ஹீட் ஆரம்பிக்கும். அதுவும் கருதுக ஆரம்பிக்கும். அப்படியா இருந்துச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த அக்கினியில போடும்போது அப்படி பற்றி எரிஞ்சுதான். அப்படி பற்றி எரிஞ்சுதான். என்னதான் பலசாலியா இருந்தா கூட there are few things நம்ம சரீரத்தினால நம்ம செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவ ஆவியினால முடியும். ஆமென். தேவ ஆவியினால முடியும். ஆண்டவரே அந்த நிரப்புக அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழிநடத்தும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. தானியேல் அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. எசேக்கியேல் அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாம் அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. தேவ ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் பண்ணியிருந்தார். அக்கினியால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருந்தார். தாவீது அபிஷேகம் பெற்றவன், யோசேப்பு அபிஷேகம் பெற்றவன். இவர்களெல்லாம் தேவ ஆவியானவர் அபிஷேகத்தினால தான் எல்லா கட்டத்திலும் தேவன் அவரை நீதிமானாக மாற்றி கொண்டு வந்தார். எல்லா சமயத்திலும் தேவன் அவரை பாதுகாத்து கொண்டு வந்தார். அப்படியாய் இந்த காலம் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிற வேளையில நமக்கு தேவையான ஒரு பலன், தேவையான ஒரு பலன் என்னன்னு சொன்னார் ஆவியின் அனுகிரகம். இல்லையா? தேவ ஆவியான அனுகிரகம் கிடைக்கிற வரையிலும் நம்ம அதை கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்புங்க என்று சொல்லி அக்கினி நெருப்பா இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என்று உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hey!
செல்ல போகுது. ஆண்டவரே lift us up with your spirit. ஆண்டவரே ஆவியானே உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே ஆவியானே உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு அவனுக்கு வித்தியாசத்தை உண்டாக்குற தேவனே அல்லவோ, எனக்கு அவனுக்கு வித்தியாசத்தை உண்டாக்குற தேவனே அல்லவோ, உயர்த்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை சரிப்படுத்துங்க அப்பா. ஆவியை நிரப்பினோம், ஆவியை நிரப்பி வாழணும் ஆண்டவரே. அபிஷேகத்தை நிரப்பணும் அப்பா. எனக்கான தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பணும் ஆண்டவரே. அப்பா உனக்கு எனக்கான உறவினை மேம்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா நிரப்புதே சொல்லி கேட்கிறவே. பெருங்காற்று வீசுமா, ஒரு பெருங்காற்று வீசுமா, ஒரு பெருங்காற்று வீசுமா. அநேகத்தை உணர்வு தேவனை கேட்கும் போது ஒரு பெருங்காற்று வீசுகிறது. நீங்கள் உணர்கிற காலத்தில் வாழ்ந்து ஆண்டவரே ஆராதனை கரங்களை பண்ணிக்கிறோம். ஆரம்ப கடைசி வரை நடத்திட்டாங்க அப்பா. எங்க சபையில ஆவியில நிரம்பி தேவனை மையப்படுத்தணும் அப்பா. ஆவியில நிரம்பி தேவனை மையப்படுத்தணும். ஜீவ சாட்சியாய் மதிக்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. விதவிதமா இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சொல்ல வாழ்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அதற்கான அடையாளங்களை கூட நாம் பார்த்துத்தான் கொண்டிருக்கிறோம். ஆகினாலே கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேர் வைக்கும் விசுவாசம். மனம் திரும்புதல் செத்த கிரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக மனம் திரும்புதல். அநேக கிறிஸ்தவ ஆயிருக்கிறார்கள், பல பல காரணங்களுக்காக தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த காரணத்திற்காக இவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்பது இல்லை. ஒரு சிலர் மாத்திரம் சத்தியத்தை அறிந்து வருகிறார்கள், சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொண்டு கடவுள் ஒருவர் உண்டானால் எதற்காக கடவுள் இருக்க வேண்டும், எதற்காக தேவையா தேவையற்றவரா என்று பார்த்து அவர் செய்த காரியங்கள் என்ன, எதற்காக அவர் இந்த உபதேசத்தை செய்தார் என்பதை எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு பல உலகத்தில் பல கோடி தெய்வங்கள் எல்லாம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசுவின் வரலாற்றை பார்க்கும்போது, இயேசுவை அறிந்து கொள்ளும் போது நாம் இவர் எதற்காக வந்தார் என்ற உபதேசத்தை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு விசுவாசிக்கும் போது அதில் ஏற்படுகிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அதிலிருந்து மாறவே முடியாது. வேற எதற்கோ என் மாமார் கூப்பிட்டார், என் சித்தப்பா கூப்பிட்டார், என் அண்ணன் கூப்பிட்டார் என்று ஆலயத்தில் உட்கார்ந்து சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு காரியம் நடந்தது, ஒரு அற்புதம் நடந்தது, அற்புதத்தினால இவர்கள் ஆலயத்துக்கு என் பக்கத்து வீட்டுக்காரர் போகிறார்கள், அந்த அற்புதத்தை நானும் பெற வேண்டும் என்று சொல்லி வருவதெல்லாம் ரட்சிப்பு ஆகாது. ஆண்டவரை முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் முழுமையாய் அறிந்து நீங்கள் பூர்ணமடைய வேண்டும் என்பதற்காக சில மூல உபதேசங்களை விட்டு செத்தைக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்க விசுவாசம், ஸ்நானங்கள் கடத்த உபதேசம், கைகளை வைக்குதல், ஸ்நானங்கள் கடத்த உபதேசத்துல கூட பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாயிருக்கிறது. இந்திய தேசத்துல இன்னைக்கு ஒரு பெரிய மாறுதல் சிஎஸ்எஸ் சபையில இங்கே கொண்டு வருகிறார்கள். காரணம், இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொன்னாலே பேப்டிசம் என்று சொன்னால் மூழ்குதல், இம்மர்ஜிங் இந்த வாட்டர் அர்த்தம். ஆகினால இவை எல்லாவற்றையும் விட்டு ஐயோ நான் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் பரலோகம் போக மாட்டேனே என்று சொல்லி வயது சென்றவர்கள் கூட இன்றைக்கு போய் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக செய்து கொள்கிறார்கள். அதில் ஒருவர் நமக்கு தெரிந்த நம்ம சுஜாதாவுடைய நாத்தனார் எம்சி அவர்கள், அவருக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அவர் போய் மோகன் சி லாசரஸ் அவரிடம் போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சில உபதேசங்கள், ஒரு சில கடினமான காரியங்கள் நாம் எடுத்துக்கொண்ட நிலை, நாம் எந்த விதமாக ரட்சிக்கப்பட்டோம், எந்த விதத்தில் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக வருகிற காரியங்கள் அல்ல. இவர்தான் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டு, எப்படி அந்த கல்வன் ஆண்டவர் பற்றிய சத்தியம் அறியாதவனா இருந்த போதிலும் கூட, ஆண்டவரோடு கூட இல்லாதவனா இருந்தாலும் கூட, பரலோகத்தில் என்னை நினைத்து
நினைத்தருளும் என்று சொன்னாலே அந்த கண்ணனுக்கு தெரிகிறது பரலோகம் என்ன என்பது. அவ்விதமாக கூட இந்த மூல உபதேசத்தை அவன் அறிந்திருக்கிறான். இயேசு வந்ததை மீட்பு, இயேசு மீட்பினால் பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை நினைத்து பரலோகத்தில் நினைத்தருளும் என்று அவன் கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கொடுத்த மாதிரி. ஆமென். அந்த மருத்துவன் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போனார்கள். பூரணராகும்படி கடந்து போவோமாக. அதை சொல்லிட்டு நம்ம பர்ஃபெக்ஷன் ஆவது எப்போ நம்ம பூரணமாகும்படியாக நம்ம கடந்து செல்லலாம். 4-5 வார்த்தை பாருங்க, எவ்வளவாய் நம்ம ஆண்டவரை ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு உபதேசம் நல்ல கவனமாய் கேட்டு நாம் ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சாட்சியாக. ஆனால் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திராவிட்டால் என்ன ஆகும் என்பதை குறித்து தான் நாம் இங்கே பாருங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனின் ருசி பார்த்தோம் மறுதளித்து போனவர்கள். எல்லாவற்றையும் மறந்து திடீர்னு பேக் தானே ஆலயத்துக்கு வராம போனதே பேக், தொடர்ந்து வராம போனாவே அது பேக். ஒரு காலத்துல மிக ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் இல்லைன்னா அப்படியே தலை கட்டணும். அவ்வளவாய் ஓடினவன்னா எங்கோ வெளியூர் செல்கிறேன் சொன்னேன். அங்கே ஆலயம் இருக்கிறதா என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்க தொடர்ந்து ஆலயத்துக்கு வராதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு போனவர்களை மீண்டும் புதுப்பிப்பது அது கூடாத காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சிட்டு எனக்கு சத்தியமெல்லாம் தெரியும் என்று சொல்லி சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் போவீர்களா, ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்காமல் போவீர்களா, சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போவீர்களா, ஆண்டவரின் மனிதர்கள் மீண்டும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்கிறேன். இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:14 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அல்லேலூயா. இன்னொரு படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கினார். கிறிஸ்து அழைத்த பரம பொருளுக்காக என்ன பண்ணுவான்? நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு என்ன? பரலோக ராஜ்யம் அடைய வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் நாம் முழுமை அடைந்திருக்கிறோம், பரிபூர்ணம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஆய்வாளர் தான் சொன்னேன். அவன் சிறு வயது முதற்கொண்டே யார்? தாவீது அமிதமா இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? புறந்தள்ளினார்கள். குடும்பத்திலே சகோதரர்கள் எல்லாம் புறந்தள்ளி தள்ளினார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவனை உப்பரிக்கையில் வைத்தார். உலகத்திலே தலை சிறந்த ராஜாவாய் மாற்றினார். யோசேப்பை
சபைக்கு அப்படித்தான் கட்டி போட்டார்கள், பணத்தில் தள்ளினார்கள், விற்று போட்டார்கள். ஆனால் அவன்தான் ராஜாவாய் காக்கும்படியாக ஒரு பொறுப்பை அவர் ஏற்று அநேகருக்கு அந்த குடும்பத்துக்கு அவர் தாயார் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகினாலே பந்தை பொருட்கள் இலக்கை நோக்கி தொடருவோம் என்று சொன்னார். அவர்கள் எல்லாம் கடைசி முடிவு என்ன ஆகும் என்பது சிறு வயதிலே அறிந்தவர்கள். சிறு வயதிலே அறியும்படியாக அவர் என்ன வைத்தார்கள் என்று சொன்னார், இயேசுவை உள்ளத்தில் வைத்திருந்தார்கள். தாவீது போராடுகிறான் என்று சொன்னார், அவன் ஒரேப்பட்ட மலையை சாய்க்க வேண்டும் என்று சொன்னார். அவனோடு இருந்தது ஆண்டவர். அல்லேலூயா. தாவீதோடு இருந்தது யாரு? ஆண்டவர். என் ஆண்டவர் பெரியவர், எல்லாவற்றுக்கும் பெரியவர். ஆகினாலே என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சாதனையை அவர் செய்து முடிக்கும்படியாக இருந்தார். ஆகினாலே நம் இலக்கை நோக்கி தொடர்ந்தோம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் நம்மை அப்படியே தொடரும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் பதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மகோனியா நாடாளும் உள்ள சகோதரர் விவாதம் செய்துள்ளீர்கள். சகோதரர்களே, அன்பிலே நீங்கள் அதிகமாய் பெருகவும். ஹல்லேலூயா. நீங்கள் சகோதர அன்பிலே அதிகமாய் நாம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. சகோதர அன்பிலே நாம் மிகவும் பெருக வேண்டும். சகோதர அன்பிலே பெருக வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு என்ன ஆனது? பார்த்து ஏன் ஓடுறாரு, என்ன கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை சமீபத்தில் தான் செல்லம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவர் ஒரு சின்ன ஜெபம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்திருக்காங்க. சகோதர மூப்பர்கள் இது ஒரு பெரிய குறையா இருக்கிறது. சபையார் போகவில்லை என்றாலும் கூட மூப்பர்கள் போய் சந்திக்க வேண்டும். இன்றைக்கு முதன்மையான இடத்துல உட்கார்ந்து இளவரசி, ஏன் இளவரசி வரவில்லை என்று பார்க்கும்போது அவருடைய கணவருக்கு ஆபரேஷன், அந்த ஆபரேஷன் அதிகமாக செலவாக இருந்ததுனாலே நான் உடனிருந்து சிபி ராமன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்ந்தேன். ஆபரேஷன் முழுமையான வெற்றியை அடைந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சுகம் பெற்று வருகிறார். இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? சகோதர அன்பில் பெருக வேண்டும் என்று சொன்னால் போயிட்டு அவர் சந்திப்பதில் ஊக்கப்பார்கள் கூட, உயர்காரர்கள் மக்கள் நேசிக்கிறவர் கூட, அவரோடு கூட இருந்தவர்கள் கூட என்ன பண்ணோம்? சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. விசாரிக்க வேண்டும். விசாரித்து அந்த அன்பு பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், மேலும் நம்முடைய என்ன பட்சம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்க மிகுந்த சந்தோஷத்துக்காக சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அன்பா இருங்க நான் சொல்ல, தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் நம்ம செஞ்சிடணும். யாருக்காவது ஒரு நன்மை செய்தா, ஒரு கல்யாணத்துக்கு மொய் ஒரு 1000 ரூபாய் எழுதுனா நம்ம என்ன பண்ணணுமா? அதெல்லாம் வட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு 1001 ரூபாய் போட்டோம். 1000 ரூபாய் போட்ட நம்ம என்ன பண்றோம்? வட்டியெல்லாம் போட்டு அவங்க 1000 ரூபாய் ஆட்சியை போட்டு புறம்பாய் இருப்பவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து அன்பு செலுத்த வேண்டும். நாம் உங்களுக்காக செலுத்துகிற அன்பு அது பெரிதாய் காணப்படுகிறது. 15 ரோமர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி
அல்லேலூயா. 13 15 13 இல்ல 15 13 என்ன சொல்றது? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. நீ அன்பு காட்டுகிறாய் என்று சொன்னால் அதுக்கு பதிலாய் நான் பாருங்க, நான் பேசுறேன், நானும் வாரத்தில் பேசுறேன், ஆனால் பேச மாட்டேன். இன்னும் கோபத்தை வளர்த்து கொண்டு வருகிறேன். நான் சமாதானமாக தான் போக நினைக்கிறேன், ஆனால் அவன் சமாதானத்துக்கு தர மாட்டேன் என்கிறார்கள். பாருங்க, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினாலும் தான் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அவன் நிரப்புகிறார். நீ தேவனுடைய நம்மை சமாதானத்தை யார் நிரப்புவார்? நமது ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. எக்ஸாம்பிள் இருக்கார். பல காலமாய் அவர்கள் நம்மளும் பேசுவது, ஆனாலும் கூட அவரும் நான் நட்பாக இருக்க விரும்புகிறேன், நான் பேச துணிகிறேன், ஆனால் கோபம் கொள்வது எந்த விதத்தில் நான் கோபம் கொள்வது காரணம் எது சொன்னால் எனக்குள்ளே தேவனை கேட்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அப்படிதான் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் அப்படிதான் இருக்க வேண்டும். தன்னை தானே தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஏனென்றால் நம்மை ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நம்மை சேர்க்கிறார். அவருடைய அன்பு நமக்கு பூரணமான அன்பு நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கொலோசியர் 1:10 அல்லேலூயா. தேவனுடைய சீடர்கள் யார்? தேவனுடைய சீடர்கள் யார்? வேதத்தை முழுமையை வாசித்தவர்கள் அல்ல, எல்லாவற்றையும் கற்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் ஸ்காலர்கள் அல்ல. பைபிள்ல பல டிகிரிகள் பெற்றவர்கள் எல்லாம் கூட அவருடைய பிள்ளைகள் அல்ல. யார் அவருடைய பிள்ளைகளா? என் உபதேசத்தில் நினைத்து இருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இயேசுவின் உபதேசத்தில் இருக்க வேண்டும். இயேசுவின் உபதேசத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு பைபிளை பலவித ஜனம் பண்ணி பிரித்து சொல்லி என்றும் யெகோவா விட்னஸ் என்றும் சமத்துவ என்றும் பேப்டிஸ்ட் என்றும் பல கிளைகளாய் அவர்களுக்கு தேவையான வசங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் கிறிஸ்துவை என்று சொல்லி போகிறார்கள். இன்னும் இயேசுவை காட்டுப்படுத்த சிலுவையில் அறையப்பட்டு இயேசுக்கு எதிராக செயல்பட்ட யூதர்கள்
நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆதியில் இருந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலோ தேவன் நம்மை எவ்விதமாக வைத்திருக்கிறார்? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படி. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாவை என் சீஷர்களாய் இருப்பீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்தது எந்த இடத்துல என்று சொல்லும் போது, இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் உலகத்திலே அவர் ரசவாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு ஒரு 10 நாள் கழிந்து பெந்தெகோஸ்தே பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையை ஆண்டவர் மிக விரும்பினவர். பண்டிகைகளை நாம் ஆசரிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அந்த பண்டிகை நான் எப்போது வரும் என்று வாஞ்சையாய் காத்திருந்தார். அந்த பண்டிகை என்னவென்று சொன்னார்? பெந்தெகோஸ்தே பண்டிகை. பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லும் போது முன்னறிவித்தபடி எப்படியாக ஆபேலுடைய காரிகை ஜெபிக்கும்போது சொன்னார், ஆபேலுடைய காரிகை ஆண்டவரே நீ நான் ஏற்றுக்கொண்டேன் என்று. ஆபேலுடைய காரிகை என்ன? பலி இருக்கிறது. ஆண்டவருக்கு விருப்பமானது பலி. அவன் முதல் பலியாக அவன் வந்தான். ரத்தம் சிந்தத்தில் இல்லாமல் பாவம் மன்னித்தில்லை, அறிந்தான். அதனாலே இன்றைக்கு ஆபேலின் ரத்தம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னார். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னார். நாம் எந்த சபையிலே இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னார். அன்றைக்கு 120 பேர் கூடிய அந்த மேல் வீட்டு அறையிலே, அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே எல்லோரும் தீர்மானித்தார்கள் எந்த உபதேசத்தில் இருப்பது. பலவிதமாக போதிக்கிறார்களே, இவர்கள் இந்த சபையிலே விதமாய் போதிக்கிறார்களே, இந்த சபையிலே விதமாய் போதிக்கிறார்கள், கொரிந்து சபையிலே இப்படியாக போதிக்கிறார்களே, எபேசு சபையிலே விதமாய் போதிக்கிறார்களே என்றெல்லாம் பல கோணங்களிலே அவர் அலைந்து இருக்கும்போது இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசுவின் வார்த்தையின்படி, இயேசுவின் சித்தத்தின்படி, இயேசுவின் உபதேசத்தின்படி யார் நிலைத்திருக்கிறார்களோ அந்த நிலைப்பிலே, அந்த திட்டத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்று அவர் உறுதியை ஏற்றுக்கொண்டார். உறுதியை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னார்? அக்கினிமயமான நாவுகள் எழுதிற்று. அல்லேலூயா. ஆர்ப்பரித்தார்கள். என்னவோ இது, ஐயோ என்னவோ இது, இவன் யார்? இவ்விதமாய் இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்தேன். இவ்வளவாய் பேசுகிறானே, அவன் பேசுகிறது மற்றவர்களுக்கு தெரிகிறது, ஒருவருக்கு ஒரு பேசுகிறது தெரியாது. பல பாஷைகளை பேசுகிறார்கள், ஒவ்வொரு அறிந்து கொள்கிறார்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அங்கே ஒரு அக்னிமயமான நாவுகள் எழுப்புகிறது. ஆட்டம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கும்படியாக அவர் கூடினார்கள். அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தான் முதலில் அந்நிய பாஷையில் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றார்கள். அவர்கள் தான் முதல் அந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. முதல் இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்தவர்களுக்கு அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய உபதேசத்தில் முழுமையாய் நிலைத்திருக்க வேண்டும். உனக்கு அந்நிய பாஷைகள் அல்லேலூயா. நீ முழுமையாய் நிலைத்திருந்தா பரலோகத்தில் நிச்சயம் உனக்கு இடம் கிடைக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினா நிச்சயமாய் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானத்தாலும் பெறும்படியாக அக்கினியின் நாவல் எழுப்போம். ஆமென். அதனாலே இன்றைக்கு ஆண்டவர் விதமாய் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வழியிலே செல்ல வேண்டும் என்று சொல்றவர்கள் தான் முதல் அந்தியாவிலே கிறிஸ்துவன் என்ற பெயர் வந்தது. அல்லேலூயா. அதனாலே ஆண்டவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருப்போம். நாம் பூர்ணம் அடைவோம். பரிபூர்ணம் அடைந்து வரலாறு ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருப்போம் என்று சொல்லி முடிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. படிங்க. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் ஒரு ஆசீர்வாத வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2. ஆவியானவர்
காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எதை கொடுக்கிறாரா? எதை கொடுக்கிற? எப்படி என்ன பண்ணாங்க? அது வசனம், மறைவான வசனம். யோவான்ல பார்க்கும்போது சொல்லுது, உன் பிதாக்களுக்கு நான் மன்னாவை கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கோ கொடுக்கிற மன்னா வித்தியாசமானது இல்லையா? என்ன மன்னா என்று சொன்னால் தேவனுடைய வசனம், மறை புறங்களை வசனங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க. அடுத்த வசனம், அடுத்த வழி படிங்க. புதிய, அது வேற யாருக்கும் தெரியாது. புதிய நாமத்தை கொடுப்பேன், அது வேற யாருக்கும் தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு எனக்கு புதிய நாமம் கொடுக்குவாரு. உனக்கு எனக்கு என்ன கொடுப்பாரு? புதிய நாமம். இதுதான் செய்தி. அல்லேலூயா. என்னன்னா மறைப்புறல் புதிய நாமம். சரியா? புதிய நாமத்தை நம்ம என்ன பண்ணுவார்? கடவுள் கொடுக்க போய் என்ன கொடுக்க போறாருன்னு தெரியல, தெரியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்று கொடுப்பாரு, கொடுத்ததை நான் உனக்கு கொடுப்பேன். அதில் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுகிறது, I will give some of the hidden manna. I will also give him a white stone with a new name written on it, known only to him who receives it. கொடுத்த பேரு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. ஆனால் பேர் வித்தியாசமா இருக்கும். சரியா? அடுத்த வாரம் அது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்க போறாரு? கடவுள் புதிய நாமம். அது எப்போ கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம அடுத்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். நம் எழுப்பி உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன், என்று உம்மை பாடுவேன். பாட்டு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன், என்று உம்மை பாடுவேன்.
ஆண்டவரே யாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேடின பிள்ளைகளுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிற தேவன், தகப்பனே மீட்கொண்ட பிள்ளைகளுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறவர், தகப்பனே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே இப்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்கான ஒரு பெரிய பிளானை உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க அப்பா. பரலோகத்துல உனக்கான பேர் புதுசா இருக்கும், பரலோகத்துல உனக்கான வீடு புதுசா இருக்கும். There is a new heaven, there is a new earth, there is a new name, there is a new way, there is a new highway. ஓ கர்த்தருக்காய் புதிய வார்த்தைகளை, நமக்காய் புதிய நாமத்தை, நமக்காய் புதிய பரலோகத்தை, நமக்காய் புதிதாய் மாற்றி தருகிற தேவன் உன் நாமத்தை நிமித்தமாக, உன் நாமத்திற்காக, உனக்காக ஒரு புதிய இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை எவ்வளவாய் விரும்புகிறார். உனக்கு ஒரு நாமத்தை தேவன் கொடுக்க போகிறார். அந்த நாமம் பிறருக்கு தெரியாது, அந்த நாமம் பிறர் புரிஞ்சிக்க முடியாது, அந்த நாமம் பிறர் கேட்டதும் கிடையாது. உனக்கான வித்தியாசமான நாமம். இப்படியே ஆண்டவரை பார்க்கும்போது ஓ தேசத்தின் தகவல் என்று சொல்லி, விசுவாசத்தின் தகவல் என்று சொல்லி, ஆபிரகாமாய் இருந்தவரை ஆபிரகாமாய் மாற்றினது போல இதுவரைக்கும் நான் இருக்கிற ஒரு நாமத்தை பிறர் நாமத்தை தூசித்து பேசியிருக்கிறார், பிறர் நாமத்தை அசிங்கமாய் சொல்லியிருக்கிறார். ஆனால் கர்த்தரின் வருகை வரும்போது God will give you a new name. புதிய நாமத்தை கொடுத்து உன்னை அலங்கரித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை அழகுபடுத்தி பார்க்க போகிற தேவனாய் இருக்கிறது. சகோதரி சகோதரியே, உனக்கான நாமத்தை கொடுத்து உன்னை அழகுபடுத்த போகிறார். உனக்காய் வீடை கொடுத்து உன்னை அழகுபடுத்த போகிறார். உனக்காய் புதிய வானமும் புதிய பூமியும் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி அந்த வருகைக்கு நீ ஆயத்தமாகுவாய். கர்த்தர் இன்று உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். God is calling you to stay on for the new heaven, new earth, and a new name that is to be bestowed on you today. Oh Jesus, thank you Lord. இன்னைக்கான நாமம், புதிய நாமத்தை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அதுக்கு ஓடுங்க, நீதியின் பாதையில ஓடுங்க. இதோ மறைவான மன்னம் உம்முடையது. நீ வாழ்க்கையில் புரிந்து கொள்ளாத காரியங்களை தேவன் அந்த மறைவான மன்னாவை கொண்டு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். யாரும் அதை நாமத்தோடு கடந்து செல்கிறோம் சகோதரியே. அப்பா எனக்கு புதிய நாமம் என்னன்னு யோசிங்க. அப்பா என்ன தெரிவிக்க போறீங்க ஆண்டவரே? ஒவ்வொரு நாமம் எனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. What are you going to call me by name, Lord? அந்த நாமம் என்ன நாமம் என்று சொல்லி யோசித்து பாருங்களேன். Such a wonderful God. எங்க அழகான தேவன். உனக்கு தனிப்பட்ட நாமத்தை கொண்டு அழைக்க போகிறார். தாய் தகப்பன் உனக்கான ஒரு நாமத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நீ நடந்து கொள்கிறதை பார்த்து, உன் காரியங்களை பார்த்து, உன் குணாதிசயங்களை பார்த்து கர்த்தர் உனக்கு ஒரு நாமத்தை வச்சிருக்கிறார் சகோதரியே. There is a new name that He is going to call unto you. பெரிய நாமத்தை கொண்டு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட ஆசீர்வாதிங்க. இந்த மாதிரி நெருங்கி செல்லுங்க. Walk before Him, stay hold, put strong on Him. அவரோடு கூட பலத்தோடு கூட வாழ்க. யாக்கோபு போராடுவது போல நீங்க போராடும் போது எத்தனை இருக்கிற யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல இதோ அந்த வாழ்க்கையில விசுவாசத்தின் போராட்டத்துல ஓடுங்க. தேவனின் கிருபையை பெற்றுக்கொள்ள ஓடுங்க. கர்த்தர் உன் நாமத்தை மாற்றுவார். உன் நாமத்தை அழைக்கும் போதே பூமி அதிரும். உன் நாமத்தை அழைக்கும் போதே சிங்காசனம் அதிரும். ஐயோ தேவகுமாரன் உன் நாமத்தை கூப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காய் காத்திருக்கிறேன். அடுத்த வாரம் எப்படியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல வருகிற வாரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் எல்லாரும் கரைகளை உயர்த்தி செல்லமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே அந்த பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். 65 இருக்கிறது. ஆண்டவரே நார்மல் பல்ஸ் ரேட்டுக்கு வரணும். அப்போ அந்த இதய துடிப்பானது தகப்பனே இன்க்ரீஸ் ஆகும்படியாக நார்மல் ரேட்டுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே காலை பார்க்கும்போது பிபி லோ, அப்பா ஒரு அரை ஹவர்ல தகப்பனே அந்த ஜெபித்த மாத்திரத்துல பிபியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க. ஆண்டவரே பிபியை நார்மல் பண்ணி கொடுத்தீங்க. அதே ஜெபிக்கிற வேலையிலே ஆண்டவரே இந்த பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்படியாக அப்பா இதய துடிப்பு இன்க்ரீஸ் ஆகும்படியாக தகப்பனே கண்களை திறந்தால் பார்க்கும்படியாக ஆண்டவரே சாதாரணமாக
விலைமாய் தூவப்படுத்தி பார்த்து கொள்ளுங்க. சோத்திரம் தகப்பனே, சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் அர்ப்பணிக்கிறேன். தேவனாக சபை உயர்த்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி காட்சிகளுங்க. எல்லா காரியங்களும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நன்மையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இங்கு வந்திருக்கிற